மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிநாதனும் 10க்குடைய குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். இதாங்க சூப்பரே. இந்த அடுத்த 60 நாட்கள்ல தொழிலில் டெவலப் ஆக போறீங்க. நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, நீங்க தான் இனிமே ஃபர்ஸ்ட். உங்க வாழ்க்கையில என்ன தொழில் நீங்க பண்ணாலும் சரிங்க, உங்க தொழில உங்களை அடிச்சு கால் கிடையாது. நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க. காரணம் 1 10க்குடையவர் குரு பகவான், அவர் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற பலன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. மீனராசிக்கு 5க்குடைய குரு பகவான், 5ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரன் வந்து உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பான். என்ன பண்ணுவார்? ராஜாவாக்கி உங்களை தான் வந்து ராஜாவாக்க போறார் இந்த சந்திரன். சந்திரனை குரு பகவான் அந்த சந்திரனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வரும் பொழுது என்ன, குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவுடனே நீங்க என்ன தொழில பண்றீங்களோ அந்த தொழில மிக உயர்ந்த உச்ச நிலை எதுவோ அதை அடைவீங்க. இதுக்கு மேல உச்சம் கிடையாது. உங்களுக்கு மேல வேற சொர்க்கம் தான் அதுக்கு மேல. ஸோ அந்த மாதிரி எவ்ரிதிங் வந்து என்னென்ன நண்பர்களே, இந்த 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் புத்திரகாரகன். அவர் குரு பகவான் தான் புத்திரகாரகன். அந்த புத்திரகாரகன் குரு பகவான் புத்திரஸ்தானத்திலே எழுந்தருளுகிறார். புத்திரஸ்தானத்திலே வரும் 5 வீட்டிலே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு குழந்தை பிறப்பிற்கான வழிகள் எல்லாம் கிடைக்கிறது. பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறீர்கள்.